அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது ஒரு அடுத்த ஒரு கிரகத்தோடைய ஒரு ஆதிபத்தியம். சூரியன் நின்ற இடத்திலிருந்து எந்தெந்த இடங்கள் பலவீனமாகும் அப்படிங்கிறத பற்றிய ஒரு கருத்து கோவை தான். ஏதோ ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள தான் வரும். திரும்ப திரும்ப பேச வேண்டியது வரும். என்ன காரணம்னா, எல்லாருக்கும் கற்பூர புத்தி கிடையாது. கற்பூர புத்தி கிடையாது இல்லையா? அப்போ இதில் ஒரு கணக்கே இருக்குது. எந்தெந்த ராசிகள் கற்பூர புத்தி, எந்தெந்த ராசிகள் வாழ மாட்டேன் இப்படிங்கிறதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. அது இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். சூரியன் நின்ற இடத்திலிருந்து 2, 3 இந்த 2, 3வது பாவங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது. சூரியன் நின்ற இடத்திலிருந்து 1, 2 சூரியன் எடுக்கிற இடத்திலிருந்து 2, 3 உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது. அது உங்களுக்கு லக்னத்துக்கு என்னன்னு பாருங்கள். கண்டிப்பாக என்ன சொல்கிறான்னா ஒரு அதில் என்ன சொல்கிறான்னா வெளிச்சம் இருக்காது. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் சூரியன் நின்ற இடத்திலிருந்து 2, 3 அது அவருடைய லக்கணத்திற்கு 9, 10 அப்போ 9ஆம் இடம் என்பது என்ன சொன்னா ஆன்மீகம், தகப்பன். 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது தொழில். இன்னைக்கு வரைக்கும் ஆன்மீகத்தில் அவர் ஸ்டெடியாக இல்லை, 10ஆம் பாவத்திலேயும் ஸ்டெடியாக இல்லை. ஸ்டெடியாக இருக்க முடியல. இதுதான் அவருடைய கர்மா. இதற்கு தீர்வு என்னங்கிறது அவருக்கு தெரியாது. என்ன காரணம்னா, இந்த 2 இடங்களுமே என்ன சொல்றான்னா அவருக்கு வெளிச்சம் இருக்காது. ஆன்மீகத்திற்கு ஒரு மனிதன் போகாத இடம் இல்லை. எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டான். காசிக்கு போயிட்டு வந்துட்டான், கங்கைக்கு போயிட்டு வந்துட்டான், எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வந்துட்டான். ஆனால் அந்த மனிதனால் இந்த 2 பாவத்தை கட்டுப்படுத்தவே அவரால் முடியல. ஆனால் எல்லா இடத்துலையும் ஆன்மீகம், எல்லா இடத்துலையும் ஆன்மீகம், எல்லா இடத்துலையும் தர்மம், எல்லா இடத்துலையும் ஒரு கோயிலில் 10 ரூபா கேட்டால் கொடுத்துடக்கூடிய ஒரு மனநிலை உள்ள ஒரு நல்ல நண்பர் தான். ஆனால் அந்த 9ஆம் பாவம் 10ஆம் பாவம் சூரியனுக்கு 2, 3 பாவங்களாக இருட்டாக்கி விட்டது. அப்போ இருட்டாக்கி விட்டதுன்னா என்ன பண்ண முடியும்? இருட்டாகி போச்சு. இன்னைக்கு வரைக்கும் எந்திக்க முடியல. இதற்கு தீர்வு என்ன? இதே மாதிரி உங்களுடைய சூரியன் நின்ற இடத்திற்கு 2, 3 பாவங்கள் உங்களுக்கு என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குன்னு பாருங்க. எனக்கு பார்த்துட்டேன், எனக்கு தெரியும்னா நானும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி பார்க்க முடியலைன்னா என்ன சொல்கிறேன்னா, நான் ஆழ்ந்து போக மாட்டேன். என்ன காரணம்னா முடிவுரை தெரியும். அப்போ அந்த முடிவுரை தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த முடிவுரை தெரியும். அந்த முடிவுரையை என்ன சொன்ன தெரிந்து வைத்திருக்கிறதுனால இன்னைக்கு வரைக்கும் தப்பிச்சுக்கிட்டே வரும். அந்த சூரியன் நின்ற இடத்திற்கு 2, 3 இடங்கள்ல என்ன சொன்னேன், ஏதாவது ஒரு கிரகம் போய் மாட்டிக்கிட்டுன்னு வைங்க, கொடுமை பாதிச்சிடும். உண்மைதான். இதற்கு தீர்வு ஒன்றும் கிடையாது. தீர்வு என்பது என்ன சொல்றான்னா டெய்லி கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக பண்ணணும். எத்தனை மணிக்குள்ளே பண்ணணும்? சூரியன் உதயம் அப்படின்னு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கும். சூரிய உதயம். அந்த சூரிய உதயம் என்பது ஆதவன்.
அந்த சூரிய உதயத்தில் ஒரு தடவை தரிசனம் பண்ணிடணும். காலையில் எத்தனை மணிக்கு சூரிய உதயமோ அந்த வட்டமான ஒரு பிளம்பு வரும்போது கண்டிப்பாக பண்ணிடணும். அதற்கு அடுத்து 12 மணிக்கு சூரியன் ரவியாக இருப்பான். சூரியன் ரவி என்று சொன்னால் அந்த நேரத்தில் தான் என்ன சொன்ன மருந்து தயாரிப்பான். அந்த உச்சிக்கால வேலையில் மருந்து தயாரிப்பான். அந்த வேளையில் என்ன சொல்றான்னா சூரியனை போய் பார்த்துறோம். அது ஒரு நமஸ்காரம் பிராமணால் சொன்ன மாதிரி நமஸ்காரம் பண்ணுங்க. அந்தி சாயிற நேரத்தில் சூரிய அஸ்தமனம் இருக்கு இல்லையா, அந்த அஸ்தமனத்தில் ஒரு வழிபாடு. ஏன்னா சூரியன் நின்ற இடத்திலிருந்து 2-3 கட்டங்கள், 2ஆம் இடம் சூரியன் நின்ற இடத்துக்கு 2ஆம் இடம் 3ஆம் இடம் இருட்டாயிரும். இந்த பலவீனத்தை நாம் என்ன சொல்கிறேன்னா அதில் ஒரு முடிவு எடுக்கணும்னாலும் நீங்கள் என்ன செய்யணும்னா பார்த்து இன்னைக்கு இதே சூரியன் நின்ற இடத்திற்கு 2ஆம் இடம் அதிகாலையில் போய் வந்துட்டார். சூரியன் லக்கணத்திலே இருக்கிறாரு. 2ஆம் இடம் என்று சொன்னால் தனம் ஸ்தானம், குடும்பஸ்தானம். 3ஆம் இடம் தைரிய வீரிய போகஸ்தானம். இந்த எல்லாத்துலேயுமே நீங்கள் உங்களுக்கு இருட்டாகி போயிடுச்சுங்கிறதுனால 3ஆம் இடம் ஒரு இருட்டு அப்படிங்கும்போது தைரியமாக பேசிட்டு சொன்னால் உள்ளுக்குள்ளே பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. 2ஆம் இடம் என்பது நேற்று 50,000 வந்திருக்கும், இணை காசு இருக்காது. உங்களால் அதை கட்டுப்படுத்தி வைக்க முடியாது, அது நடக்காது. கட்டுப்படுத்தி வைக்க முடியாது, அது நடக்காது. இத்தனை ஏன் என்ன சொன்னான்னா நம்ம படித்து போகத்தான் நமக்கு தெரிகிறது. இது ஏன் நேற்று இவ்வளோ ரூபா வந்துச்சு, அதில் ஒரு 10 ரூபாயை மிச்சப்பிடிக்க என்ன சொன்னாங்க, அந்த கார்டில் ஒரு 1000 ரூபா தான் பேலன்ஸ் வச்சுருக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குன்னு வருத்தப்பட்ட காலங்கள் எத்தனையோ உண்டு. ஆனால் இன்று வரை சமாளித்து கொண்டு இருக்கிறோம். என்ன, நமக்கு அந்த சூரிய நமஸ்காரம் அடிக்கடி பண்ணக்கூடிய ஒரு ஆதிபத்தியம், சூரியனுடைய ஆதித்ய கிருதயத்தை என்ன சொல்லக்கூடிய ஒரு தன்மை. இன்னொரு என்ன சொன்னா ஒரு பீஜா மந்திரம் இருக்கிறது. அந்த பீஜா மந்திரத்தை என்ன சொல்கிறான்னா அது எழுதி வச்சிருக்கிறேன், இப்போ சொல்லிடுறேன். பாவம் எல்லாரும் நீங்கள் என்ன சொல்கிறான்னா கஷ்டப்படுவீங்க. அந்த கஷ்டத்தை நான் என்ன சொல்கிறேன்னா என்ன சொன்னார் அப்படிங்கிறத விட சொல்லிடுவோம். சந்திரனுடைய சாபத்தை போக்குவதற்கு ஓம் ஹூம் ஹூம் ஓம் ஹூம் ஹூம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சந்திரனுடைய தோஷம் குறையும். ஓம் ஹூம், வடமொழி ஹூம், ஓம் ஹூம் ஹூம் என்று சொன்னால் சந்திரனுடைய பாதிப்பிலிருந்து குறைக்கலாம். சூரியனுடைய தோஷத்திலிருந்து குறைவதற்கு ஓம் அம் ஹூம், வடமொழி ஹூம், ஓம் அம் ஹூம், ஓம் அம் ஹூம், ஓம் அம் ஹூம். இது சூரியனுடைய தாக்கத்தை குறைப்பதற்குண்டான, அந்த கட்டங்கள் பாதிக்காமல் இருப்பதற்கு இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது ஓம் அம் ஹூம், ஓம் அம் ஹூம் இதை நீங்கள் ரெகுலராக சொல்லணும். சந்திரனுடைய ஆதிபத்தியத்தில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். சந்திரனுடைய ஆதிபத்தியத்தில் அந்த கட்டங்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு ஓம் ஹூம் ஹூம், ஹீ கிடையாது, ஹூம், இதை ரெகுலராக சொல்லி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். இது என்னுடைய அறிவுக்கு நான் படித்து தெரிந்து
அதை அனுபவத்தில் வந்து கொண்டாந்து அனுபவம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் இதை சொல்கிறேன். யாருக்கும் புரிஞ்சால் பார்த்துக்கிடுங்க. திரும்ப தான் சொல்லுவேன் உங்களுக்கு, யாருக்கும் புரிஞ்சால் பார்த்துக்கிடுங்க, புரியலையா கடந்து போய்கிட்டே இருங்க. என்னுடைய பாலிசியாக தான். ஆனால் நான் சொல்கிறதுல வந்து ஒரு விஷயம் இருக்கும் என்று கூறி சூரியனுடைய சாபத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கு இதுதான் ஒரு பீஜா மந்திரம். இது ரொம்ப இமிடியேட்டாக வேலை செய்யும், உண்மையாக வேலை செய்யும். இதை பரீட்சித்து பாருங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.